Hello guys, welcome back to my channel. So today topic very interesting. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு காமனான டவுட் இருக்குது. குங்குமப்பூ சாப்பிட்டா நம்மளோட குழந்தையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லிட்டு இப்போ இந்த குங்குமப்பூவோட இம்பார்ட்டன் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. இன்கேஸ் என் பெரியவங்களே கூட கர்ப்பமாக இருக்கிறோன்னு நம்ம சொன்ன உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது குங்குமப்பூ சாப்பிடு, குழந்தை நல்லா அழகாக கலராக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னொரு காலத்திலலாம் குழந்தை பிறந்த பிறகு ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற காலம் எல்லாம் போயிட்டு இப்போ என்ன உங்கள் குழந்தை வந்து வெள்ளையாக பிறந்திருக்கா கருப்பாக பிறந்திருக்கா நிறத்தை விசாரிக்கிற காலம் வந்துருச்சு. அப்போது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிறமானது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது. அதனால் இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா நம்ம குழந்தைய வந்து நம்ம வெள்ளையாக பெற்று எடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு என்னென்ன தேவை, நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்பாங்க, வாட்டவர் நிறையா பழங்கள்லாம் சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்மள்ட்ட சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த குங்குமப்பூவை தான் நம்மளே சஜஸ்ட் பண்ணாங்க. உண்மையாலுமே இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா நம்ம குழந்தை வெள்ளையாக பிறக்குமா, இல்லைன்னா அவங்களோட அபிமானத்தில் சொல்கிறாங்களா, இல்லை கேக்கு திறன் இது நாளடைவில் குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்கணும் அப்படி கேக்கு திறனில் இது வளர்ந்துச்சான்னு தெரியல. இது உண்மையாலுமே வந்து இது சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்குமா, இல்லை இது மருத்துவ ரீதியாகவே இது வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்களான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பெற்றோருக்குமே தன் குழந்தை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இந்த ஆசை வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். பட் அதுக்கு வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் என்ன முயற்சி எடுப்பாங்கன்னா மனைவிமார்கள் தான் நிறைய முயற்சி எடுப்பாங்க. எப்படின்னா குழந்தை நல்லா வெள்ளையாக பிறக்கணுன்னு நிறைய பழ வகைகள் பர்டிகுலராக சில பழங்கள்லாம் நிறையா எடுத்துக்கிறது. இது மாதிரி மெயினாக அந்த குங்குமப்பூ சாப்பிட்றது. அப்படி இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா உண்மையாலுமே நமக்கு வந்து நிறம் சேஞ்ச் ஆகுமா இன்னும் பார்க்கலாம். நிறம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கர்ப்ப காலத்தில் குழந்தைய நம்ம வயிற்றில் ஃபார்ம் ஆகும் போதே அதோட நிறத்துலேருந்து அதோட ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். நிறங்கிறது வந்து நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதுனாலையோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையோ பர்டிகுலராக இது மாதிரி சில பொருட்கள் சாப்பிட்றதுனாலையோ நம்ம குழந்தையோட நிறம் மாறாது. கண்டிப்பாக அவங்களோட கணவரோட மரபணும், அவங்க மனைவியோட மரபணு, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம குழந்தைக்கான தேவையான நிறத்தை கொடுக்குது. இது வந்து சயின்டிஃபிக்காக இதுதான் உண்மை. ஏன்னா நம்மளோட குழந்தைக்கு வர அறிவு, ஆக்டிவிட்டி, சில செயல்கள் எல்லாமே அப்பாக்கிட்ட இருந்து ஒரு 50% அறிவும் அம்மாக்கிட்ட இருந்து ஒரு 50% அறிவும் தான் நம்ம குழந்தைக்கு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நிறம் மட்டும் எப்படி நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இன்கேஸ் நம்ம ஹஸ்பண்டும் கருப்பாக இருக்காங்க, நாமளும் கருப்பாக இருக்கோம், நம்ம பேபி வந்து ஒயிட்டாக பிறக்கணுன்னா நம்ம இது மாதிரி ஃபுட்டுனா சாப்பிட்டா நம்ம குழந்தை எப்படி ஒயிட்டாக பிறக்கும்? இது வந்து முழுக்க இது வந்து ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். குங்குமப்பூ சாப்பிட்டா நிறம் மாறுறதுங்க வந்து ரொம்ப 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 தவறான ஒரு புரிதல். இதை வந்து நம்பி அதுக்கு வந்து அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றது உங்கள் விருப்பம், வாட்டவர். ஆனால் நிறம் மாறுமாங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. நிறம் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்களுக்கு எதனாலனா மெலனின்னு ஒரு சுரப்பி வந்து நம்ம உடம்புல சுரக்கும். அந்த மெலனின் என்ன பண்ணுன்னா நம்ம சூரிய புற ஊதா கதிர்கள் அந்த சூரிய ஒளியிலேருந்து அந்த மெலனிங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கும். ஸோ அது வந்து மெலனின் அந்த சுரப்பி சுரக்கிறவங்க வந்து ரொம்ப பிளாக்காக இருப்பாங்க. அதை கொஞ்சம் கம்மியாக சுரக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க. இது வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது, நம்ம ஜீன்லேருந்து வர்றது தான். நம்ம வந்துட்டு இடையில் பானான பிறகு இது மாதிரினா ஒரு சுரப்பி நமக்கு சுரக்காது. நாம் க்ரோத் ஆகிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து இது மாதிரி ஒரு நம்ம உடம்புல தேவையானது நம்மளோட ஜீன்லேருந்து நம்மளோட மரபணுலேருந்து என்ன வருதோ அதுதான் நமக்கு பாயிண்ட் அவுட் ஆகி அதை அப்படியே ஃபாலோ ஆகும். அப்போது நிறங்கிறது வந்து கண்டிப்பாக குங்குமப்பூவை வந்து
டிசைட் பண்ணுறது கிடையாது. ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும், நிறம் வந்து அழகை வந்து எப்பயுமே தீர்மானிக்காதுங்க. நிறம்ங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒயிட்டோ வெள்ளையாக இருக்காங்களோ கருப்பாக இருக்காங்களோ ஸ்கின்னு தான். அவங்களோட அழகு, அவங்களோட திறமை, அவங்களோட செயல்பாடு, இது எல்லாமே அவங்களோட நடவடிக்கை, இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு அழகுங்கிறது வந்து தீர்மானிக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர்ஸ் எல்லாமே இன்கேஸ் அந்த மனைவிமார்கள் எல்லாமே தம் பிள்ளையை வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக ரொம்ப வந்து அழகாக இருக்கணும், ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நாம்ளே சில விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கே பிடிக்கலனாலும் சின்னதுலேருந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி விடுறோம். எப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணுறது, வாட்டெவர், அதான் பாடி ஃபுல்லாக கேர் பண்ணுறது எல்லாமே சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் போட்டால் வெள்ளையாகும், இதெல்லாம் போட்டால் இதாக இருக்கும். கலரோட இம்பார்ட்டண்ட்டு வந்து கண்டிப்பாக நாம் தான் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். பிறக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்குமே வந்து கலரோட இம்பார்ட்டன்ட் தெரியாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட செயல்கள் எல்லாமே தான் வந்து அந்த குழந்தைய வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஏன்னா நம்ம அவங்கள வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம், எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து நமக்கு என்ன கலரில் குழந்தை பிறக்குதோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருந்துக்க வேண்டியதான். அதுக்காக வந்து பர்டிகுலராக சில பொருளை சாப்பிட்டு நம்ம குழந்தை வந்து வெள்ளையாக பிறக்கணும்னா சான்ஸே கிடையாது. இது வந்து 100% உண்மை. குங்குமம் பூ சாப்பிட்றதுனாலாம் ஒன்றும் நம்ம குழந்தை வெள்ளையாக பிறக்காது. அது ஒரு கிராம் 300 400 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஃபுட்டு எடுத்து சாப்பிடுங்க. இது மாதிரி சாப்பிட்டிங்கனாலே உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக நல்லா சூப்பராக பப்ளியாக பிறக்கும். அதனால் இந்த ஒரு மனநிலைமையோடு நீங்கள் குங்குமப்பூ சாப்பிட்டிங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக குங்குமப்பூ சாப்பிட்டாலும் நமக்கு கர்ப்ப காலத்தில் ஆபத்து இருக்குது. அப்போது குங்குமப்பூ கர்ப்ப காலத்தில் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரலைங்க. குங்குமப்பூ சாப்பிட்லாம். ஆனால் நிறத்துக்கும் குங்குமப்பூவுக்கும் 100% எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் குங்குமப்பூ சாப்பிட்றதுனால கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் அளவாக சாப்பிட்ணும். அது எந்த மாதத்துலேருந்து எடுத்துக்கணுங்கிறதுனா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த குங்குமப்பூ சாப்பிட்டா என்ன நமக்கு பெனிஃபிட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி டாப்பிக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நிறத்துக்கும் குங்குமப்பூவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது 100% உண்மை. இது மருத்துவ ரீதியாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னான்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.